வசனம் எங்களோடு பேசட்டும். ஆவியானவர் எங்களோடு இடைபடுங்க. தடைகள் எல்லாம் உடைத்து போடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். கடந்த வாரம் பேதுருவுடைய காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். பேதுருவுடைய தோல்வியை குறித்து நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேதுரு எப்படி தோற்று போனார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவர்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, விசுவாசம் எப்படி அவருக்கு தோல்வி அடைந்தது, இந்த மாதிரியான காரியங்களை கடந்த வாரம் தியானித்தோம். இந்த வாரம் எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தார், எது அவரை மீட்டி வெளியே கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். அதனால் இந்த சம்பவத்துக்கு ரொம்ப அறிமுகம் தேவையில்லை, ஏன்னா போன வாரமே நம்ம அந்த அறிமுகத்தை எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ சகோதர சகோதரியை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாரம் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய கிருபையும் நம்பிக்கையும் தான் ஒரு மனிதன் வீழ்ந்து போகும்போது அவனை மீட்டு வெளியே கொண்டு வருது. அல்லேலூயா. தேவன் மீது இருக்கக்கூடிய கிருபையும் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அவருடைய கிருபையும் தான் நம்ம என்ன பண்ணுகிறது, மீட்டு வெளியே கொண்டு வருகிறதே. சகோதர சகோதரியே, ஒரு 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 கருமையான இடத்துல, ஒரு இருளான இடத்துல ஒரு டைமண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன லைட் இருக்கு சொன்னா அது எப்படி பிரதிபலிக்குமோ அதை போல இருளடைந்த நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை தான் நமக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சத்தை கொண்டு வந்து அந்த வெளிச்சத்தில் இருந்து நமக்கு ஒரு மீட்பை கொண்டு வந்திருக்குது. அல்லேலூயா. அப்படி மீட்டு கொண்டதுனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு தேவ சமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், இருக்கிறோம். ஸோ தேவன் நம்மை ரட்சித்தது, தேவனுடைய பிள்ளையாய் மாற்றினது எல்லாமே யாரிடத்திலிருந்து தொடங்கினது, தேவனிடத்திலிருந்து தொடங்கினது. ரட்சிப்பு தேவனிடத்தில், விடுதலை தேவனிடத்தில், தேர்ந்தெடுத்தல் தேவனிடத்தில், உங்களை என்னையும் தேடி வந்தது தேவனிடத்திலிருந்து தொடங்கியது. எல்லாமே தேவனிடத்திலிருந்து தொடங்கியது. என் சுயபலன் கிடையாது, என் சுய பெருமை கிடையாது, என் சுய திறமை கிடையாது. எல்லாமே தொடங்கினது தேவனிடத்திலிருந்து. அப்போ எப்படி அது தொடங்குச்சு, எப்படி பாவத்திலே, அதாவது இந்த மறுதலிப்புங்கிற ஒரு காரியத்தில் தேவனுக்கு எதிராக செயல்பட்டு பேதுரு வீழ்ந்து போனவனாக கிடந்த பேதுருவை எப்படி ஆண்டவர் மீட்டு தனக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்திலே பேதுருவை கொண்டு வந்து வைத்து ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாக எப்படி அபிஷேகித்து வழி நடத்தினார் அப்படிங்கிறது இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். அதுல முதல் பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் ஜெபமே நம் விடாமுயற்சியின் ஜெயத்திற்கான காரணம். அல்லேலூயா. யாருடைய ஜெபங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம். நல்லா கவனிங்க, 32ஆம் வசனத்துல சொல்றாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன பண்ண, வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் என்ன பண்ணார், ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், ஜெபித்தார். ஏன் அவர் இடத்துல வல்லமை இல்லையா, ஏன் அவர் இடத்துல பவர் இல்லையா, ஏன் அவர் இடத்துல இல்லையா, ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குண்டான பதிலை தேடுவதை காட்டிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் அப்பா அம்மா குழந்தைங்க இருக்கும். அப்ப அப்பாவுக்கு அதிகாரம் உண்டு, அம்மாவுக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் சில நேரங்களில் பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தை தேவைப்படுறாங்கன்னா அப்பா கிட்ட நேரடியாக போய் கேட்காம அம்மா கிட்ட என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா கிட்ட சொல்லி நம்ம பிள்ளைக்கு இது தேவைப்படுதுங்க, நம்ம மகனுக்கு இது தேவைப்படுது, நம்ம மகளுக்கு இது தேவைப்படுது, இதை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை என்ன பண்ணுவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், அம்மா என்ன பண்றாங்க, நமக்கு சப்போர்ட்டிவா நம்ம பக்கம் என்ன பண்றாங்க, நிற்கிறாங்க. நாம் தவறுகள் செய்த போதும், நம்ம அதுக்கு தகுதி இல்லாத போதும் அம்மாவிடத்துல கேட்கும் போது, ஒருவேளை நாம் அம்மாவிடத்துல கேட்கும்போது அம்மா அப்பா இடத்துல கேட்டு வாங்கி தராங்க. சில வீட்டில் அம்மா இடத்துல கேட்கறதுக்கு பதிலாக நம்ம அப்பா இடத்துல கேட்போம். அப்பா வந்து அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, பாருங்க நம்ம பையனுக்கு வாங்கி கொடுப்போமா, காசு இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கடன் வாங்கி அந்த பொருளை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதே போலதான் ரெண்டு பேருக்கும் அதிகாரம் உண்டு, இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எதற்காக பிதாவின் இடத்திலே அவர் என்ன பண்ணார், வேண்டிக் கொண்டார். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். அதில் பார்க்குறோம், பின்னும் கர்த்தர் சீமோனை இதே கோதுமை சுளைக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். யார் இடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான், இவர் இடத்துல, கர்த்தர் இடத்துல என்ன பண்ணா, உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்ப கர்த்தருக்கு அங்க அதிகாரம் உண்டு, கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, உத்தரவு கொடுக்காம போறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ அவனை என்ன பண்ணிக்கோ, அவனை புடைப்பதற்கு, அவனை சோதிப்பதற்கு அதிகாரம் கொடுத்துட்டு சும்மா இருக்கிறது இல்ல, அவனுக்காக கடவுள் என்ன பண்ணுகிறார், பேசுகிறார், அவனுக்காக பரிந்து பேசுகிறார்.
அவனுக்காக ஜெபம் பண்றார் ஆண்டவர். யாரிடத்துல? பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறார். என் மகனுடைய விசுவாசம் குறைந்து போகக்கூடாது, என் மகனுடைய விசுவாசம் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, பிசாசானவனுடைய அந்த சூழ்ச்சி வலையிலே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்றார்? கேட்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. சகோதர சகோதரி, ரொம்ப அவசியம். ஒரு கூட ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:34 வாசிங்க. ரோமர் 8:34. நமக்காக பரலோகத்திலே வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏன் அவர் வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் பரிசுத்தமா தேவ சமூகத்துக்கு போய் நிக்கல. பேதுருக்காக ஏன் இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறார்? ஏன் கன்வீன், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஏன் அவரை சமாதானப்படுத்துகிறார்? இந்த ஜெபம் அப்படிங்கிற விஷயம் அவரோடு பேசுவது, பிதாவோடு இயேசு கிறிஸ்து பேசுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 3 திரியேக தேவனுக்குள்ளும் ஒரு நல்ல உடன்பாடு வரணும். அப்படி உடன்பாடு வரும் பொழுதுதான் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வேண்டிய காரியத்தை சரியா என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது நீங்க நல்லா கவனிங்க, பேதுருக்கு ஆண்டவர் எந்த குறையும் வைக்கல. அப்படிப்பட்ட பேதுருவை பிசாசானவன் கேட்கும் போது தைரியமா ஆண்டவர் நீ அவனை சோதிச்சுக்கோன்னு விடுறாரு. அப்படி சோதிச்சுட்டு எங்க விழுந்து போயிடுவானோ அப்படின்னு சொல்லி யாரை கன்வின்ஸ் பண்றாரு, யாரை சமாதானப்படுத்துகிறார்? பிதாவின் இடத்துல சமாதானப்படுத்துகிறார். என்னன்னு சொல்லி, அப்பா இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. எப்படி சொல்லியிருப்பாரு? அப்பா, பேதுரு ரொம்ப நல்லவன் தான், அந்த சூழ்நிலையில் ஒருவேளை அவன் மறுதளிச்சு போகலாம், மறுதளிச்சு போனாலும் தயவு செய்து அவன் மேலே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கோபப்பட்டுறாதீங்க, அவனை தண்டிச்சுடாதீங்க, அவன் மேலே கோபாக்கினை வந்துடக்கூடாதப்பா, அவன் ரொம்ப நல்ல ஆள், கண்டிப்பாக இதிலிருந்து அவன் மீண்டு வருவான். ஒருவேளை இந்த சின்ன தவறு செய்தாலும் அவன் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து திரும்ப வருவான். திரும்ப நம்ம 3 பேரும் சேர்ந்து அவனை நல்லா நம்ம பயன்படுத்தலாம்ப்பா, நீங்கள் அவன் மேலே கோபப்பட்டுறாதீங்க, கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் மென்மையாக இருங்க அப்படின்னு சொல்லுவது மாத்திரமல்ல, அவனுக்கு இன்னும் நல்ல விசுவாசத்தை கொடுங்க, அந்த பிசாசானவனை எதிர்த்து நிற்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேண்டுதல், அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் தான் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து பிதாவானவரிடத்தில் செய்கிறார். அதை இயேசுவே செய்ய முடியும். ஆனா இருந்தாலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். எந்த இடத்திலும் தன்னுடைய வல்லமை ஒருவருக்கு ஒருவர் மீறி செயல்படக்கூடாது என்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் பேதுருவுக்காக கர்த்தர் வேண்டிக் கொண்டார். பேதுருவுக்காக பேதுருடைய பக்கம் நின்றார் ஆண்டவர். அப்ப பாருங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எப்படி செயல்படுகிறாங்கன்னு பாருங்க. பிதா நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர், நம்ம மேல அன்பு வைக்கிறவர். அதே சமயத்துல பிதாவுக்கு எதிராக நாம் செயல்படும் பொழுது, பிதாவின் சித்தத்தை மீறி செயல்படும் போது பிதாவினுடைய கோபாக்கினை நம் மீது வருகிறது. அப்படி கோபாக்கினை வரும் பொழுது பிதா சும்மா அது என்ன பண்ண மாட்டார், அந்த கோபாக்கினை சும்மா முடியாது, அந்த கோபாக்கினை பெரும் விளைவுகளாக, பெரும் தண்டனைகளாக நம்மை தேடி வரும். அப்படி தேடி வரும் பொழுது பிதாவினுடைய கோபாக்கினையை குறைத்துக் கொள்வதற்காக, பிதாவினுடைய அந்த கோபத்தை, நம்மேல் உள்ள கோபத்தை எடுத்து போடுவதற்காக, உங்களுக்காக, எங்களுக்காக இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே வலது பரிசத்திலே உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவர் மாத்திரம் வேண்டிக் கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்களும் நானும் செய்த இந்த தைரியமான பாவங்களுக்கு எப்பொழுதோ தேவனுடைய கோபாக்கினை நம்ம என்ன செய்திருக்கும், பட்சித்து போட்டுரும். பட்சித்து போடுதுன்னா ஒண்ணுமில்லாம ஆக்கியிருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, நம் சந்ததி வழியாக செய்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இன்றைக்கும் நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்காக பிதாவானவரிடத்திலே இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வேலை முடிஞ்சதுன்னு இல்லை, எப்படியோ போயிட்டு போறாங்கன்னு இல்லை, நாளைக்கு எங்கிட்ட தானே நியாய தீர்ப்புக்கு வருவீங்க, அப்ப நான் நியாய தீர்ப்பு செய்துக்கிறேன், அப்படி கிடையாது. உலக மனுஷன் சொல்லுவான் பாருங்க, நீ போ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குதோ நீ போ, எவ்வளவு தூரம் இருக்குதோ நீ போ, திரும்ப எங்கிட்ட தானே நீ வரணும், உன்னை நான் அப்ப வச்சு பார்த்துக்கிறேன், என்னென்ன உனக்கு திருப்பி நான் செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம எல்லோருடைய வாயிலிருந்து வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்துச்சுன்னா என்றைக்கோ தேவனுடைய கோபாக்கினையிலே நம்ம வீழ்ந்து போயிருப்போம். பேதுருவை எப்படி ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார், அது இன்னைக்கு நம்ம மிகச்சிறந்த ஒரு உதாரணம். பேதுருவை போல பல இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் மறுதலித்தது உண்டு. நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய பேச்சுக்கள் மூலமாக, நம்முடைய நடவடிக்கைகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை நம்ம மறுதலிச்சுட்டு தான் இருக்கிறோம். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
தேவனுடைய வார்த்தை எங்கெங்கெல்லாம் மீறுகிறோமோ, எங்கெல்லாம் தேவனுடைய சித்தத்தை மீறுகிறோமோ, அதற்கெல்லாம் என்ன பேருன்னு சொன்னா தேவனை மறுதலிக்கிறோங்கிறத அர்த்தம். தைரியமா சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம், கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம், கர்த்தரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமா? தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா இருக்கிறோமா? பேதுருவை குற்றம் சொல்றோம். நம்ம எப்படி மறுதலிச்சான் பாரு பேதுரு. யூதாஸ் பாரு எப்படி காட்டி கொடுத்தான் பாரு. யூதாஸ் அவன் எப்படி தப்பு பண்ணான் பாரு, இவன் எப்படி தப்பு பண்ணான் பாரு, அவன் அந்த ஊருக்காரன் எப்படி தப்பு பண்ணான் பாரு, அவங்க எப்படி தப்பு பண்ணாங்க, இவங்க எப்படி தப்பு பண்ணாங்க. இந்த குற்றங்களை எல்லாம் சூட்டுகிற நாம் சரியாக இருக்கிறோமா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில்? எஸ், நான் தப்பு செய்து கொண்டுதான் இருக்கிறேன், அப்படி தப்பு செய்தும் இன்னும் எனக்கு தண்டனை இல்லை அப்படிங்கிற தைரியத்தோடு இருக்காதீங்க. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எங்களுக்காக, எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் அது எல்லாத்துக்கும் என்ன உண்டு? ஒரு லிமிட் உண்டு. அல்லேலூயா. ஒரு எல்லை உண்டு. பேதுருக்காக பரிந்து பேசி வேண்டிக் கொண்ட ஆண்டவர் யூதாசுக்காக என்ன பண்ணல? போட்டிருக்க அப்படி ஏதாவது வேண்டிக் கொள்ளல. ஏன் வேண்டிக் கொள்ளல? யூதாஸுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் அறிவுரை கூறிக்கிட்டே வந்தார். யூதாஸ், இந்த விஷயத்தில் நீ இப்படி இருக்கணும், அந்த விஷயத்தில் நீ இப்படி இருக்கணும் அப்படி. ஏன்னா யூதாஸினுடைய கவனம் முழுவதும், யூதாஸினுடைய நோக்கம் முழுவதும் எதிர் மேல் இருந்தது? பணத்தின் மீது இருந்துச்சு. அதனாலதான் எந்த வீக்னஸ் யூதாஸ் இருக்குதோ அந்த வீக்னஸை வச்சு பிசாசானவன் அழகா இழுத்துட்டான். 30 வெள்ளிக்காசு கொடுக்குறான், நீ காட்டி கொடுறா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்? இழுத்துட்டான். ஆண்டவர் பல முறை யூதாசை குறித்து எச்சரித்திருக்கிறார். வேத வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அப்படிதான் உங்களுக்காக, எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு நம்ம எச்சரித்து கொண்டே இருப்பார். அப்படி எச்சரிக்கும் பொழுது யூதாசுக்கும் பேதுருக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் என்ன? தன் பாவத்தை உணர்ந்து பேதுரு மனம் கசந்து அழுதான். யூதாசுக்குள்ள அந்த மனம் கசந்து அழுது மனம் திரும்புதல்ங்கிற ஒரு காரியம் இல்லை, போய் உயிரை மாய்த்து கொண்டான். கர்த்தர் உனக்காக, எங்களுக்காக, எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் அது ஒரு எல்லை வரைக்கும் தான் உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா பாவம் என்னைக்கு ஒரு ஸ்டேஜில் நிற்கிறது கிடையாது. ஒரு விஷயம் நீங்க கவனிச்சு பாருங்க, பாவம் ஒரு 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 பாயிண்ட்லேயே நின்றுமா? ஃபர்ஸ்ட் சின்னதாக ஒரு பாக்கு போடுவாங்க. அந்த பாக்கு அடுத்த ஒரு எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணும்? புகையிலைக்கு போகும். அதுக்கடுத்தது ஹான்ஸுக்கு போகும். அதுக்கடுத்தது அப்படியே அதனுடைய போதை அதிகமாக கஞ்சா, ஹெராயின், இந்த மாதிரி விலை உயர்ந்த காரியங்களுக்கு போகும். விலை உயர்ந்ததை காட்டிலும் அதீத போதை மயக்கம். அதை தாண்டி குடிப்பழக்கம் போகும். அதை தாண்டி கொலைக்கு போகும். அதை தாண்டி கொள்ளைக்கு போகும். அதை தாண்டி கற்பழிப்புக்கு போகும். அப்போ ஒரு பாவம் பாருங்க, சின்னதா ஒரு பாக்குல தொடங்கின ஒரு பாவம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிக்குது பாருங்க. தற்கொலைக்கு நேராக கொண்டு போகும். அப்ப பாவத்தை கவனிங்க. கர்த்தர் எச்சரித்து கொண்டே ஒரு காரியத்தை எச்சரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக, எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி நமக்கு ஒரு வாய்ப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாம் செய்கிற பாவத்தில் இருந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து என்ன பண்ணினா அவர் அண்டையில வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா, எப்படி ஆண்டவர் பேதுருவின் மீது கிருபையா இருந்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு பேதுருவை தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவன் பயன்படுத்தினாரோ, அதே போல உங்களை என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக ரத்தம் மாத்திரம் சிந்தல, உங்களுக்காக, எனக்காக இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். கோபப்படுறோம், கெட்ட வார்த்தைகள் பேசுறோம், அடுத்தவங்களை திட்டுறோம், அடுத்தவங்களை சில நேரத்தில் நம்ம கொடுமைப்படுத்துறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து உங்கள் மீதும் என் மீதும் கோபப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அவருடைய கோபாக்கினை வரலைங்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் தெரியுமா? பிதாவானவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்துல அதாவது பிதாவின் இடத்துல இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுற, அப்பா கொஞ்சம் விடுங்க, என் பிள்ளை மனம் திரும்பிடுவான். ஐயா, இந்த இடத்துல என் மக மனம் திரும்பிடுவா, இனிமே இந்த கெட்ட வார்த்தையை பேச மாட்டா, இந்த வஞ்சக வார்த்தையை பேச மாட்டா, இப்படிப்பட்ட காரியங்களை தப்பு பண்ண மாட்டா, இப்படி எதிர்த்து நிற்க மாட்டா, இந்த மாதிரியான காரியங்களை மக செய்ய மாட்டான், இனி ஒருபோது குடிக்க மாட்டான், இனி சிகரெட் பிடிக்க மாட்டான், இனி திருட மாட்டான், இனி இச்சையா பார்க்க மாட்டான். இந்த ஒரு தடவை கோபம் குறையட்டும், இந்த ஒரு தடவை கோபம் குறையட்டும். இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்ளும் போது பிதாவானவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறார்னு சொன்னா, என் பேச்சை கேட்டு என் மகன் இந்த பூமியில போய் என்ன பண்ணியிருக்கிறான்? உயிரை கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. ரத்தம் சிந்தி இருக்கிறாப்ல இயேசு கிறிஸ்து. இந்த ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து அடிபட்டு இருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் சொல்லுவதை கவனமா கேட்டு தன்னுடைய கோபத்தை குறைத்துக் கொள்வதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தப்பித்து பிழைத்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் கிருபை, அதுதான் கிரேஸ்.
இன்னும் பாவம் செய்வதற்கு கிருபை கிடையாது. இன்னும் தைரியமாய் தப்பு பண்ணுவதற்கு கிருபை கிடையாது. உலகத்தை சொல்றது போல நீ தப்பு பண்ணிக்கிட்டே இரு, பாவம் பண்ணிக்கிட்டே இரு, கிருபை உன்னை என்ன பண்ணு காப்பாத்திக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை. இதுவரை செய்த பாவத்தில் இருக்கிற தண்டனை என்னை நெருங்க விடாமல் கர்த்தருடைய கிருபை என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த எல்லை என்னங்கிறது எனக்கு தெரியாது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய பரிந்து பேசுதல், என்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வேண்டிக் கொள்ளுதல் நிக்கும்னு தெரியாது. அவரும் ஒரு எல்லை வரைக்கும் தான் இருப்பார். அதுக்கு மேல அவரும் கையை விரிச்சிட்டாருன்னா முழுவதும் தேவனுடைய கோபாக்கினை என் மேல வரும் பொழுது இவனை போல, யூதாசை போல ஒரு முடிவு தவறான முடிவா இருக்கும், தப்பான முடிவா இருக்கும். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர் கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார்னா ஒவ்வொரு தவறு செய்யும் போதும், ஒவ்வொரு பாவத்தை செய்யும் போது திரும்ப தேவனிடத்திலே வந்து நமக்காக இயேசு வேண்டிக் கொள்ளுதலை பயன்படுத்திக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு பாவத்தை பண்ணி தண்டனை வரலைன்னா அதுல தைரியம் வரக்கூடாது. கர்த்தர் எனக்காக வேண்டிக் கொண்டார், என் இயேசு எனக்காக வேண்டிக் கொண்டார். இந்த தப்பை செஞ்சுட்டு இந்த கெட்ட வார்த்தை நான் பேசிட்டோம்னா, ஆளை என்ன கெட்ட வார்த்தை கோபத்தில் பேசிட்டேன், திட்டிட்டேன், அடிச்சுட்டேன், என்ன வேணா பண்ணுவேன், ஏது வேணா பண்ணுவேன், என்னை பாருங்க ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு வியாதி இல்லை, நல்ல பலனோடு இருக்கிறேன், என் சொத்து பாருங்க, என் பணம் பாருங்க, பெருமை பேசிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது ஆண்டவர் விட்டுருவார். அல்லேலூயா. வேதவசனத்தில் பல உதாரணங்களை நம்ம பார்க்குறோம். அனனியாவுடைய ஃபேமிலி நம்ம பார்க்குறோம், குடும்பத்தை பார்க்குறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். இழுத்து பிடிக்கிறார் ஆண்டவர். ஒரு எல்லைக்கு மீறி போகும்போது போடான்னு விட்டுறாரு. முடிய சிறை சேதம் பண்ணிடுறாங்க, அவனுடைய பலன் போயிடுது. நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது அந்த மாதிரி. ஸோ இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் பாத்தீங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் உங்களை என்னையும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட் பேதுருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் மனம் திரும்புதல் பாவத்தில் இருந்து விலகி கர்த்தருடைய கிருபையை நோக்கி என்ன பண்ணுகிறது, போகிறது. இதில் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பாருங்க என்ன சொல்றாரு. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை நீ என்ன பண்ணு, ஸ்திரப்படுத்து. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது டர்ன் அகைன், குணப்பட்ட பின்பு அப்படின்னு சொல்லும்போது மனம் திரும்பு. ஆண்டவருக்கு தெரியும் பேதுரு விழுந்து போயிடுவான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். அப்படி திரும்பும் போது அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, நீ குணப்பட்ட பின்பு. இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் மொழி மாற்றம் பண்ணதுல கொஞ்சம் மாத்தி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, 32ஆம் வசனத்துல குணப்பட்ட பின்பு. குணப்பட்ட பின்பு அப்படின்னா பேதுருக்கு நோயெல்லாம் எதுவும் கிடையாது, ஹீலிங். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, ஆங்கிலத்தில் பார்க்கும்போது டர்ன் அகைன், மனம் திரும்புதல். அப்ப நீ மனம் திரும்பின பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து. சகோதரரை ஸ்திரப்படுத்துன்னு சொன்னா, நான் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேனோ அந்த காரியத்தை உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். நீ உன்னுடைய சுற்றி இருப்பவர்களை எல்லாம் பலப்படுத்து, ஸ்திரப்படுத்து தேவனுக்கு முன்பாக. அப்ப பேதுருவிடத்திலே கர்த்தர் கண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் பேதுரு ஒரு அவசரத்துல முன்னதுல கோபத்துல தப்பு பண்ணாலும் பேதுருக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மனம் திரும்புதல். அல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு விஷயம். ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணா, மறுதளித்தான். அதாவது 3 தடவை மறுதளிச்சான் அந்த ஒரு இன்சிடென்ட்ல. அதற்கு அப்புறம் பிறகு ஒரு முறை பேதுருவை கூப்பிட்டு கேட்கிறாங்க, நீ ஒழுங்கா இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா பேதுரு என்ன சொன்னா, நான் விடல, இயேசு எனக்கு நல்லா தெரியும், நான் அவரை கண்டிப்பா அறிவிப்பேன்னு சொல்லி அறிவிச்சதுனாலதான் பேதுருவை என்ன பண்ணாங்க, தலைகீழாக சிலுவையில் அடித்து கொன்றார்கள். என்ன பண்ணாங்க, இயேசுவை நேரா அடிச்சாங்க, பேதுருவை தலைகீழ சிலுவையில் அடிச்சு கொண்டாங்க. அப்ப முதல்ல செய்த பாவத்தில் இருந்து அவன் மனம் திரும்பி விலகினால்தான் இரண்டாவது ஒரு காரியம் வரும்போது அதில் அவன் மறுதலிக்காமல் தேவனுக்காக நின்று, ஏசப்பாவுக்காக நின்று, தன்னுடைய உயிரை தேவனுக்கென்று என்ன பண்ண, பக்தி வைராக்கியமா கொடுத்தாப்ல. மனம் திரும்புதல் இல்லாம தேவனுடைய கிருபையை நம்ம உணர முடியாது, தேவனுடைய அன்பை நாம் என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. இதே பேதுரு தான் சொல்றாரு. எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:19. 20ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி நீங்க என்ன பண்ணுங்க, குணப்படுங்கள். அதே வார்த்தை இங்க வருது, குணப்படுங்கள். அங்கு குணப்பட்ட பின்பு டர்ன் அகைன். சகோதர சகோதரியை சொல்றாரு, பாவத்தில் இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்கள்.
இதை யார் லிட்டரலா உணர்ந்தா, பேதுரு என்ன பண்ணார், உணர்ந்து தன்னை வாழ்க்கையை மனம் திரும்பினதுனால தான் அவர் 3 முறை மறுதளித்தும் தேவனுடைய கோபாக்கினை அவர் மீது வராமல் தேவனுடைய கிருபை அவரை அண்டிக் கொண்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த தைரியம் நமக்குள்ள இருக்குதா? பாவத்திலிருந்து மனம் திரும்புறோமா, இல்ல பாவத்தை விட்டு விலகுறோமா, இல்ல இன்னும் குறை பேசிக்கிட்டு, இல்ல அதுக்கு ஒரு சாக்கு சொல்றதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாக்கு சொல்லிக்கிட்டு இன்னும் தைரியமா தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுறாரு. நீங்க மனம் திரும்பினீங்கன்னா எந்த விஷயத்திலையும் சாக்கு சொல்ல மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பாவத்தை சாக்கு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க பண்றது, என் வீட்டுக்காரர் சரியில்லை, நான் அந்த தப்பை பண்றேன். என் மனைவி சரியில்லை, அதனால நான் அந்த தப்பு பண்றேன். எங்க அப்பா அம்மா சரியில்லை, நான் அந்த தப்பு பண்றேன். என் பிள்ளைகள் சரியில்லை, நான் அந்த தப்பு பண்றேன். என் குடும்பம் சரியில்லை, நான் அந்த தப்பு பண்றேன். இப்படிலாம் சொல்லி கொண்டு இருக்கிறீங்கன்னா அவர்கள் செய்கிற தவறுக்குண்டான தண்டனை ஆண்டவர் கொடுப்பார். அதை காரணம் காட்டி, அதை சாக்க காட்டி நீங்களும் நானும் பாவம் பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கும் அதே தண்டனை தான். ஆண்டவர் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார், மன்னிப்பார். அதுதான் சொல்றேன், அதுக்கு ஒரு எல்லை உண்டு, அதுக்கு ஒரு லிமிட் உண்டு. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருப்பார். எவ்வளவு தூரம் பரிந்து பேசுவார்? ஒரு தகப்பன் தாய் இருக்கிறாங்கன்னா ஒரு பிள்ளை அவ்வளோ அழகாக பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்து அந்த பிள்ளையின் மீது அவ்வளோ பாசம் வச்சு ஒரு கொசு கடிக்காதபடி அந்த பிள்ளை அவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்க. அந்த பிள்ளை எதிர்காலத்தில் தவறு செய்யும் போது ஆரம்ப நாட்களில் தாய் சில நாட்களில் தாயோ தகப்பனோ பரிந்து பேசி, இல்லை என் பிள்ளையை விட்டுருங்க, அடிக்காதீங்க, என் பிள்ளையை கஷ்டப்படுத்தாதீங்க, திருந்திடுவான், என் மகன் திருந்திடுவான், என் மகன் திருந்திடுவா அப்படின்னு சொல்லி ஊர் முழுவதும் போய் என்ன பண்ணுறாங்க, இன்டர்சீட் பண்ணுறது உண்டு, பரிந்து பேசுறது உண்டு. ஆனால் ஒரு எல்லை, ஒரு லிமிட் தான், அதுக்கு மேலே முடியலை. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு காரியம் பார்த்தோம். ஒரு வாலிப வயதுள்ள ஒரு பையன் ஒரு மாடியிலிருந்து விழுந்துட்டான். விழுந்தப்ப அவருடைய புத்தி சுவாதீனம் இழந்து போனாப்புல. ரொம்ப வருஷம், எனக்கு தெரிஞ்சு சரியான அந்த வருஷம் எனக்கு தெரியல, ரொம்ப வருஷமாக அவர் அந்த கோமா ஸ்டேஜ்லேயே இருக்கிறாப்புல. அப்போ அந்த வயசு அந்த தாயும் தகப்பனும் என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் அவரை பார்த்துக்கிறாங்க. அவருக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது, சாப்பாடு டியூப் மொழி தான் போகுது, பாத்ரூம் போகிற விஷயமாகட்டும் எதுவுமே அவருக்கு தெரியல. அப்படியே இருக்கிறாரு, கண்ணை முழிச்சு இப்படி இருக்கிறாரு, அவ்வளோதான். தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ அந்த தாயும் தகப்பனும் பிள்ளையின் மீது அதீத அன்பு வச்சதுனால பல வருஷங்கள், குறைந்தது ஒரு 5 to 10 வருஷங்கள் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், அத்தனை வருஷங்கள் அந்த குழந்தைய, அந்த மகனை தன் குழந்தைய போல எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இப்போ வயசாகி போச்சு அந்த அம்மாவுக்கும் அந்த ஐயாவுக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல, தூக்க முடியல, இறக்க முடியல, இன்னும் இவங்களும் மறிக்க போகிறாங்க. இப்படி மறிக்கிற ஒரு நேரம் வந்துருச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த குழந்தைய நாங்கள் எப்படி காப்பாற்றுவோம்? அந்த குழந்தை இல்லை, அந்த வாலிப வயது 25-30 வயசு இருக்கும் அந்த ஆளுக்கு, அந்த மகனுக்கு. நாங்கள் எப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. ஐயா, என் மகனை என்ன பண்ணிடுங்க, கருணை கொலை பண்ணிடுங்க, கருணை கொலை பண்ணிடுங்க. கோர்ட் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு சரி நீ ஒன்றும் பண்ண முடியாது, யார் பாப்பா? ஒருவேளை அந்த ஐயா இறந்துட்டா அந்த அம்மானால் அந்த மகனை பார்க்க முடியுமா? அதுக்கு உண்டான செலவுகள் பண்ண முடியுமா? 2 பேரும் ஒரு வேளை இறந்துட்டா அந்த மகனை யார் பாப்பா? எங்கே இருப்பான்? ஏது செய்வான்? இப்போ உதாரணத்துக்கு சில மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கிறாங்கன்னா வேற, ஏன்னா அவங்க வேலையை அவங்க செஞ்சுப்பாங்க. கண் இல்லாதவர்கள் கூட, கை கால் சரியாக இல்லாத கூட அவங்க வேலையை அவங்க செஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு தேவை என்ன? அவங்க தங்கிறதுக்கு ஒரு இடம், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு. அப்போ அவங்க மற்ற காரியங்கள் எல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான். ஆனால் இந்த மகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு இது கிடையில. அப்போ யார் பாப்பான்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, தாயும் தகப்பனே கோர்ட்டில் போய் நின்று சொல்கிறாங்க, என் மகனை என்ன பண்ணிடுங்க, கருணை கொலை பண்ணிடுங்க. இப்போ எந்த எக்ஸ்ட்ரீம் அவங்க போயிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க, எந்த எல்லைக்கு அவங்க போயிருக்கிறாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால முடியல. நான் ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, கர்த்தர் ஏசப்பா உங்களுக்கு எனக்காக அப்படிதான். நீங்களும் நானும் செய்கிற பாவத்திற்காக உங்களுக்கு எனக்காக அவரும் எத்தனை காலங்கள் போராடுவாரோ, போராடி கொண்டே இருப்பார். தேவனுடைய கோபாக்கினை நமக்கு மீது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் நாம் இன்னும் மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரலன்னா தேவன் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேச மாட்டார். தேவன் உங்களுக்காக எனக்காக நிற்க மாட்டார். மனம் திரும்புதல் இல்லாமல், பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்புதல் இல்லாமல் பரலோகத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, சேர முடியாது. ஆனால் சில பேர் இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம், நான் ஏற்கனவே சொன்னது போல 2-3 பாயிண்ட் நான் சொல்றேன், கவனிங்க. முதலாவது ஒரு தைரியம் வந்துடுது, 2வது சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறோம், 3வது என்ன சொல்லிடுறோம், இனிமேல்லாம் நான் என்ன பண்ண முடியாது, இந்த பாவத்தை விட்டு என்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அல்லேலூயா. சில பேர் அப்படி சொல்றோம், என் கோபத்தை இனிமேல் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கெட்ட வார்த்தை பேசுறதுனால நிறுத்த முடியாது, சிகரெட் பிடிக்கிறதுனால நிறுத்த முடியாது, குடி பழக்கத்தை என்னால் நிறுத்த முடியாது, என்னுடைய அகங்காரத்தை என்னால் என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது, என் பெருமை என்னால் என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது, நான்லாம் எல்லாம் தாண்டி போயிட்டேங்க ஐயா,
அதெல்லாம் என்னால் என்ன பண்ணாலும் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. கர்த்தர் அதற்குண்டான பலனையும் அதற்குண்டான கிருபை எல்லாவற்றையும் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க சொல்றதே என்ன அர்த்தம் தெரியுமா? பிசாசானவன் இந்த பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களை விட மாட்டேங்கிறான். மனம் கசந்து அழுது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறது பிசாசானவன் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வைத்துறான். அப்ப என்னங்க பண்ணணும்? இப்போ ஏது பண்ணணும்னா, தேவ சமூகத்தில் பேதுருவை போல மனம் கசந்து அழுது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் கர்த்தரை இறுக பிடித்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா கர்த்தருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. மனம் திரும்புதல் இல்லைன்னா பாவம் மன்னிக்கப்படாது. பாவம் மன்னிக்கப்படலைன்னா கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில் செயல்படாது. கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில் செயல்படலைன்னா அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவனுடைய கிருபையை நாம் இந்த உலகத்தில் உணர முடியாது. பேதுருவை கொண்டு கர்த்தர் ஏன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தாருன்னா, பேதுரு மனம் கசந்து அழுது தேவனிடத்திலே மனம் திரும்பினார். சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். சூழ்நிலைகளை காரணம் காட்டாதீங்க. ஏற்கனவே சொன்னது போல என் கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, எனக்கு சரியான வேலை இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, நம்ம என்ன பண்ணக்கூடாது? கோபப்படக்கூடாது. சில நேரங்களில் உணர்ந்து கொள்ளுங்க, உங்களை எந்த இடத்துல ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் என்ன காரியத்தை வேணாலும் செய்வாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ், உங்களுடைய பதில் மாற்றமா என்ன பண்ணணும் இருக்கணும். இப்போ உங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து ஒருத்தர் உங்களை கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்னா உடனே எனக்குள்ள கோபம் ஏறி நான் திரும்ப கெட்ட வார்த்தை தான் பேசுவேன். அவங்க ஒரு அடி அடிக்கிறாங்கன்னா நான் திரும்ப அடிப்பேன் அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் இன்னொருவரை குறை சாட்டுவதை காட்டிலும் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நீங்க நிதானிச்சு அறிங்க. நம்முடைய கண்கள், நம்முடைய மனசு எல்லாமே எப்படி இருக்குது? அவன் என்ன செஞ்சான், அவன் என்ன பேசினான், அந்த அம்மா என்ன செஞ்சுச்சு, அந்த அம்மா பண்ணது தப்பு, அந்த அம்மா அப்படி பேசியிருக்கலாமா, அவங்க இப்படி செஞ்சிருக்கலாமா, அவங்க இப்படி பண்ணியிருக்கலாமா, இதையே தான் நம்ம அடுத்தவர்களை காரணம் காட்டி கொண்டு இருக்கிறோமே தவிர, ஒரு இன்சிடென்ட்ல ஒரு தப்பு நடந்துருச்சு, நம்ம அங்கே கோவப்பட்டுட்டோம், சில வார்த்தைகளை விட்டுட்டோம் அப்படின்னா முதல்ல நம்மளை நம்ம நிதானிக்கணும். நான் பேசியிருக்க கூடாது, நான் கோவப்பட்டிருக்க கூடாது, நான் அந்த இடத்துல நின்றுருக்க கூடாது, நான் இந்த பொருளை எடுத்துட்டு இருக்க கூடாது. அவங்களுடைய ஆக்டிவிட்டி அப்படியா இருக்கலாம், அவங்களுடைய எண்ணம் ஏமாத்துற எண்ணமா இருக்கலாம், அவங்களுடைய எண்ணம் துரோகம் பண்ற எண்ணமா இருக்கலாம். அவங்க எப்படிப்பட்ட எண்ணத்தோடு வந்தாலும் என்னுடைய ஜீவியத்தை நான் இழந்து போகாதபடி, கர்த்தருடைய அன்பையும் கிருபையும் நான் இழந்து போகாதபடி, தேவ திட்டம் என் மேல் இருக்கக்கூடிய தேவ திட்டத்தை நான் இழந்து போகாதபடி நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? கண்ட்ரோல் உள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா. கட்டுள்ளவனா, கட்டுப்பாடு உள்ளவனா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? கட்டுப்பாட்டின் ஆவியை தருகிறவர். அல்லேலூயா. கண்ட்ரோலை கொடுப்பார் உங்களுக்கு எனக்கும். அப்படி எனக்கு கண்ட்ரோல் இல்லை, நான் அப்படித்தான் போவேன், நான் அப்படித்தான் பண்ணுவேன், கோபம் அப்படித்தான் செய்யும், என்னுடைய பெருமை அப்படித்தான் செய்யும், என்னுடைய பணம் அப்படித்தான் செய்யும், என்னுடைய திமிர் அப்படித்தான் செய்யும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை, சுயம்தான் உங்களுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. சுயம்தான் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோட பெரிய ஆளா? சொல்லுங்க. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோட பெரிய ஆளா? இயேசு கிறிஸ்துவ என்னென்ன பண்ணாங்க? பைபிள் படிக்கிறீங்களா? 4 சுவிசேஷ புத்தகம் தெரியுமில்ல? சொல்லுங்க, எல்லாரும் வரிசையா சொல்லுங்க. என்ன பண்ணாங்க? இயேசுவை காரி துப்புனாங்க. உங்களை என்ன யாரா காரி துப்புனாங்களா? இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க? அடிச்சாங்க, முள்முடி சுட்டினாங்க. அடுத்தது ஈட்டியால குத்துனாங்க. இன்னும் நிறையா இருக்கு. ஆணி அடிச்சாங்க. சிலுவையிலே இருக்கிறீங்க, முன்னாடி வாங்க. ஊழியம் பண்ணும்போது என்னென்ன பண்ணாங்க? ஆண்டவரை யார் சொன்னா? கொலை செய்ய வகை தேடினார்கள். அப்புறம் கரெக்ட், கல்லால் அடிச்சாங்க. என்ன பண்ணாங்க? கல்லால் அடிச்சாங்க. இயேசு அவ்வளோ கோபப்படுத்துற வார்த்தைகளை பேசினாங்க. என்ன பண்ணார் ஆண்டவர்? உடனே மேல நம்ம பக்கத்துல, நம்ம இயேசுக்கு பக்கத்துல இருந்த பேதுரு என்ன சொன்னாரு? சொல்லுங்க, என்ன சொன்னாரு? என்னங்க, பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? பேதுருக்கு கோபம் வந்து ஆண்டவர் ஏசப்பா கிட்ட பேதுரு என்ன சொன்னாரு? வானத்திலிருந்து
வானத்திலிருந்து அக்னியை இறக்குங்க, தேவதூதர்களை கொண்டு வாங்க, இவனுங்களுக்கு ஒன்று இல்லைன்னு தவிடுபடி ஆக்கிடுவாங்கன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேதுருக்கு கோபம் வருது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? நிறைய இடங்களை பார்க்குறோம், அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போனார், மௌனமாய் கடந்து போனார், மௌனமாய் நின்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே அப்படி நிற்கும்போது அவ்வளோ வல்லமையும் உங்களுக்குள்ளும் எனக்கும் அவருக்குள்ள அவ்வளோ கிருபையும் வல்லமையும் பலனையும் வச்சுட்டு இருக்கிற தெய்வமே அப்படி நிற்கும் போது இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அவ்வளோ பெரிய பலசாலியா? ஒரு அம்மா வந்தால் சண்டை போடலாம், 2 அம்மா சேர்த்தி வந்தால் நம்மளால முடியுமா? அடிக்கிற அடியில் நம்ம எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் கை நல்லா வச்சு கன்னத்தில் ஒரு அடி அடித்தாங்கன்னா இல்லை இந்த இடத்துல ஒரு அடி அடித்தாங்கன்னா சுருண்டு விழுந்துருவோம். அவ்வளோதான் நம்முடைய பலன். அப்படி ஆளு, நான் இப்படி ஆளு, இந்த மாதிரி ஆளு, அந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறது இல்லை. நம்மளுடைய பலன் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவே அவ்வளோ காமா அமைதியா இந்த மனிதர்களை எதிர்கொள்ளும் போது நீங்களும் நானும் அவ்வளவு எல்லா விஷயத்திலும் கல்லால் அடித்தாலும் சரி, கொலை செய்ய வகை தேடினாலும் சரி, கொலையே செய்தாலும் சரி, ஈட்டியால குத்தினாலும் சரி, காரி முகத்தில் உமிழ்ந்தாலும் சரி, என்ன பண்ணும்? அமைதியா கடந்து போகணும். அல்லேலூயா. அதுதான் மனம் திரும்பின தேவ பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதம். அழகு. ஏன்னா கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை யார் சுதந்திரிக்க போறோம்? அல்லேலூயா. பரலோகம் யார் போக போறா? அந்த தைரியம் மட்டும் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்துக்கு கூட என்னால் முடியாது. எதிர்த்து பேசுவேன், எதிர்த்து சண்டை போடுவேன், கோவப்படுவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், குடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன், அவனை அடிப்பேன், அவனை போட்டு இது பண்ணுவேன். ஆசீர்வாதம் எனக்கு, இழந்து போவது நான், பரலோகத்தை இழந்து போவது நான். அவர்களுக்கு பரலோகத்தை குறித்தான என்ன கிடையாது? கவலை கிடையாது. பரலோகத்தை குறித்தான எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. அதனால அவர்கள் எப்படி வேணா பேசுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனா பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவை உணர்ந்த பிள்ளைகளாக நீங்களும் நானும் அமைதியா இல்ல, மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயத்துல ரொம்ப என்ன பண்ணும், கவனமா இருக்கணும். 3வது பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இயேசுவின் புதுப்பிக்கும் கிருபை நாம் உடைக்கப்பட்டாலும் தேவன் நம்பிக்கை விட்டு விலகாமல் நம்ம என்ன பண்ணுகிறது? அல்லேலூயா. தேவனுடைய கிருபை உங்களுக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நாம் உடைக்கப்படும் பொழுதும், நாம் தெரியாமல் பாவம் செய்யும் போதும், நம்மை அறியாமல் நாம் தவறு செய்யும் போதும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை தூக்கி எறியாமல், தேவன் நம்பிக்கை விட்டு விலகாமல் நம்ம என்ன பண்ணுகிறது? பாதுகாக்கிறது. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. உலக மனிதர்கள் கூட சில நேரத்தில் தப்பு செஞ்சுட்டா தூக்கி எறிஞ்சிருவாங்க. அம்மாவா இல்லையா? திரும்ப சேர மாட்டாங்க, திரும்ப பேச மாட்டாங்க, திரும்ப வச்சுக்க மாட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட அவ்வளோ தவறுகள் பண்ணாலும், தேவ சித்தத்தை மீறினாலும், அந்த தைரியமான பாவம் பண்ணாலும், தேவனுடைய விசுவாசத்தை விட்டு விலகாமல் கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு? இழுத்து பிடிக்கிறார். அப்படி இழுத்து பிடிக்கும் போது இன்னும் நமக்குள்ள தைரியமும் இன்னும் நமக்குள்ள பெருமையும் வந்து தொடர்ந்து பாவத்தை ஒரு அப்படி சொல்லலாம், ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், ஒரு எல்லையை கடந்து போகும் பொழுதுதான் ஆண்டவர் லூஸ்ல விட்டுறாரு. லூஸ்ல விடும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ள போயிடும். அல்லேலூயா. பேதுருடைய சம்பவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். அது பேதுருக்குள்ள எப்படிங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துச்சு? நல்லா கவனிங்க. யூதாஸ் வந்து காட்டி கொடுத்தான், பாவம் பண்ணான். பாவம் பண்ண உடனே யூதாஸ் யாரை தேடி வரல? இயேசுவை தேடி வரல. அவன் பாவத்தை, அவன் தவறை உணர்ந்த உடனே அவன் என்ன பண்ணான்? நேரா போய் தூக்கு மாட்டிக்கிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை விட்டு விலகிட்டான் அவன். ஆண்டவர் அவனை என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டார். அதனாலதான் அவன் போய் தற்கொலை பண்ணிட்டான். தேவ சித்தம் இல்லாமல், தேவனுடைய கரம் இல்லாமல் அப்படி ஒரு காரியம் நடந்திருக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுரு இயேசு தன்னை பார்த்த உடனே யாரிடத்துல திரும்ப வந்து மனம் கசந்து அழுதான்? இயேசுவிடத்துல. அந்த பிசிக்கலா நம்ம பார்க்கிறோம், சரீர அளவுல இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து அவன் அழல, ஓரமா போய் எப்படி அழுதான்? நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதான். என்ன அழுதான்? ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், ஏசப்பா நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன். அப்ப தன் தவறை உணர்ந்து தன் பாவத்தை உணர்கிற எண்ணம் எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள வருதோ அது வரைக்கும் அவனுக்குள்ள என்ன இருக்கிறது? தேவன் மீது விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் மீது பக்தி வைராக்கியம் இருக்குது. நீங்க பண்ற தவற ஆண்டவர் சுட்டி காட்டும் போது, இல்ல தேவ வசனம் உங்களோடு இடைபடும் பொழுது, நீங்க பண்ற தவற உணர்கிறீர்களா? இல்ல நான் பண்றது தவறு கிடையாது, நான் சரியாதான் பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருதா அப்படிங்கிறத கவனிங்க. தேவனுடைய கிருபை உங்களை சுத்தி இருக்குதுன்னா நீங்கள் செய்கிற தவறை உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? உணர வைக்கும்.
எனக்கு தெரியும் நிறைய பேர் இன்னைக்கு தவறு செஞ்சுட்டு தைரியமா இருக்கிறாங்க, பாவம் பண்ணிட்டு தைரியமா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன பண்றாங்க, அமைதியான ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அப்படின்னாங்க. நான் கடந்த வாரத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். டேவிட் ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கியார், சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அவர் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்காரு இந்த ரீசெண்ட் டைமில். ஃபேஸ்புக்கில் நான் அவரோட ஃப்ரெண்டாக இருக்கேன். அப்போ அந்த ஷார்ட்ஸை போட்டிருந்தார். அவர் அமெரிக்கா தேசத்தில் பிரசங்கம் பண்ணுறார். அப்போ பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் சொன்னார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார், நான் தமிழ்நாட்டுக்கு போயிருந்தேன், தமிழ்நாட்டில் இந்த கோப்ரான்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், நல்ல பாம்பு அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார், நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இந்த நல்ல பாம்பு என்ன பண்ணும், நமக்கு அந்த விளக்கெல்லாம் தேவையில்லை, நான் தெளிவாக சொல்கிறேன். நல்ல பாம்பு என்ன பண்ணும், நல்ல பாம்புன்னா நாகப்பாம்புன்னு வச்சுக்கோங்க. நாகப்பாம்புக்கு உண்டான கேரக்டர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்தோன்னே கொத்துறதானா, வேற சீரும். பாம்பு பிடிச்சி வந்து காட்டுங்களா இருக்காது, பாம்பே பார்த்ததில்ல போல. நல்ல பாம்பு நாகப்பாம்பு பார்த்துருக்கிறீங்களா இல்லையா, பார்த்துருக்கிறீங்க. நாகப்பாம்புக்கு உண்டான குணம் எப்படி இருக்கும் யோசிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா, கரெக்டாக வரீங்க. அப்போ அது எந்த டிஸ்டர்பும் பண்ணலைன்னா அந்த பாம்பு எப்படி இருக்கும், அது பாட்டுக்கு என்ன பண்ணும், போயிட்டு இருக்குன்னா அது பாட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டு அது பாட்டுக்கு ஓரமாக என்ன பண்ணியிருக்கும், படுத்து கிடக்கும். இப்படி தான் அதனுடைய பாம்புடைய ஆக்டிவிட்டிஸ். இல்லை அது நம்ம தெரியாமல் போனாலும், இப்போ நம்மளாம் நடந்து போகிறோம், நடந்து போகும்போது உள்ளுக்குள்ளே சடன்னு அது எத்தனையோ நமக்கு தெரியாமல் பாம்பு போயிட்டு இருக்குது. அப்போ அது அமைதியாக படுத்துருக்குது, அது நம்மளை கண்டுபிடிச்சு அது பாட்டுக்கு போயிடுது விலகி. இப்போ இந்த நல்ல பாம்புன்னு சொல்கிறது, அந்த அம்மா சொன்ன மாதிரி என்ன சொல்லுவாங்க, அது பாட்டுக்கு போயிடும், அது பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டுக்கு என்ன பண்ண இருக்கும். அப்போ பாம்பு எப்படி இருக்கும்னா நம்ம கை மாதிரி இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போவோம், இப்படி தான் வரும், இப்படி தான் இருக்கும். இதே சமயத்தில் திடீர்னு அந்த பாம்பை யாராவது அம்மா சொன்ன மாதிரி போய் தீண்டுனாவோ, அந்த பாம்பை யாரோ அடிச்சாவோ என்ன பண்ணும், உடனே அந்த பாம்பு என்ன பண்ணும், படம் எடுக்கும். என்ன படம் எடுக்கும், என்ன பண்ணும், படம் எடுக்குன்னு சொல்கிறோம். என்ன பண்ணும், தன்னுடைய முகத்தை, அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முகத்தை அப்படி விரிச்சு என்ன பண்ணும், பெருசாக என்ன பண்ணும், காட்டி கொத்தும். இன்னைக்கு இப்படி நல்ல பாம்புவை போலதான் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் நாம் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, பார்க்க சாதுவா, பார்க்க அமைதியா, ஒன்றுமே தெரியாத மாதிரி, எப்படி ஒரு மூலையில் படுத்திருக்கிற மாதிரி அமைதியாக நல்ல பாம்பு போல் என்ன பண்ணுறோம், படுத்துட்டு இருக்கிறோம். யாராவது அந்த பாம்பை போய் சீண்டும் போது உள்ளுக்குள்ள இருந்து அதுக்குள்ள ஒரு வேகம் வந்து தலையை எப்படி விரிச்சு காட்டி படை எடுத்து கொத்துதோ, அது போல யாராவது வந்து ஏதாவது பண்ணாதான் உண்மையான முகம் என்ன பண்ணுது. அல்லேலூயா. அது வரைக்கும் வேதாகமத்தை எடுத்து நம்ம கையில் வச்சுக்கொண்டு ஐயாவாகட்டும் அம்மாவாகட்டும் சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு உபவாச ஜபங்கள் இருந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோத்திரம், நான் அத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், நான் இந்த மாதிரி இருந்தேன், இந்த காரியத்தில் நான் இப்படி இருந்தேன், அந்த காரியத்தில் நான் இப்படி இருந்தேன். எல்லாருமே அப்படி தான், நீங்களாகட்டும் நானாகட்டும் கேட்குற எல்லாருமே சொல்கிறேன். இந்த நல்ல பாம்புவை போல உருண்டு இந்த மாதிரி அமைதியாக என்ன பண்ணுறோம், போய்கிட்டு இருக்கிறோம். எவனாவது வந்து ஒரு மிதிச்சுட்டானா எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டு படையெடுக்க ஆரம்பிச்சிடும். விரிச்சு தலையை விரிச்சு காட்டி நீயா நானா வா பார்த்துருவோம், சும்மா விடுவோன்னு பக்கத்து வீட்டுக்கார மாட்ட சண்டை, எதிர் வீட்டுக்கார மாட்ட சண்டை, அவங்ககிட்ட பிரச்சனை, இவங்ககிட்ட பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. சும்மா இருக்கும்போது கரெக்டாக இருப்போம், சூழ்நிலைகள் கிடைக்கும் போது தான் மனைவி தப்பு, அதாவது மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு கணவருக்கு தெரியும். ஒரு அம்மா பேசாத வரைக்கும் கணவர் என்ன பண்ணுவார், நல்லா இருப்பார். ஒரு அம்மா பேசாத வரைக்கும் மனைவி இல்லைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். கணவர் அப்படிதான், கணவர் நல்லா சம்பாதிச்சு கொடுக்கும்போது நல்லா இருக்கும்போது மனைவிக்கு கணவர் நல்லவராக தெரிவார். பிள்ளைகளுக்கு அப்படி தான், அப்பா அம்மா நல்லா செய்யும்போது, அவங்க பீக் டைமில் இருக்கும்போது சம்பாதிக்கும் போது எங்கள் அம்மாவை போல நல்லவங்க யாரும் இல்லை, எங்கள் அப்பாவை போல நல்லவர்கள் யாரும் இல்லை. வயசானதுக்கப்புறம் கடந்த வாரத்தில் ஒரு நியூஸ் பார்த்தோம், நம்முடைய பக்கத்தில் வெப்பட பக்கத்தில் ஒரு அம்மாவை என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, என்னம்மா கொல்லலை, என்ன அது நடக்குது, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனால் என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு தாயை, அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய சங்கிலி, இவ்வளோ பெரிய சங்கிலி போட்டு அந்த அம்மா காலு கையெல்லாம் கட்டி போட்டு ஒரு சின்ன கூரை மாதிரி போட்டு, அது வெயில் உள்ள போது எல்லாம் போதும், அந்த அம்மா உள்ளே கட்டி போட்டு கிடக்குது. அந்த அம்மா அந்த சங்கிலி காலையெல்லாம் அறுத்து கையெல்லாம் அறுத்து கிடக்குது. அதை ஒரு நாய் மாதிரி ஒரு குச்சி ஒரு கம்பி மாதிரி அடித்து அதில் கட்டி போட்டுருக்குறாங்க. ஒரு தாய் அப்படி என்ன பண்ணாங்க, ஒரு தாயோ ஒரு தகப்பன் இந்த மாதிரிலாம் அந்த உலகத்தில் பண்ணுறாங்க. ஏன் சம்பாதிக்கும் போது தெரியலையே அவங்க அப்பா அம்மாவை? அது நான் எப்படி சொல்கிறேன் பாருங்க, நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் சூழ்நிலைகள் இப்படி வரும்போது பாம்புவை போல என்ன பண்ணிடுறோம், ஸ்னேக்கை போல என்ன பண்ணிடுறோம், டக்குன்னு மாறிடுறோம், உலக பிரகமான மனுஷனை போல மாறிடுறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வாலிப பிள்ளை நல்லா தான் இருக்கிறாங்க,
ஆனா ஒரு வாய்ப்பு, பாவம் பண்றதுக்கு, தப்பு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணும்போது உலக மனுஷனா டக்குன்னு மாறிடுறாங்க. அப்ப இத்தனை வருஷம் நீ ஆண்டவருக்குள்ள எப்படி இருந்தனா, இத்தனை வருஷம் ஒரு கடமைக்காக சபைக்கு வந்து கொண்டு இருந்தாய், இத்தனை வருஷம் ஒரு பொய்யான வாழ்க்கையை காமிச்சிட்டு இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையான மனம் திரும்புதல் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அது ஜெயிக்கிற பிள்ளைகளா இருப்போமோ, அதுல விழுந்து போற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். எச்சரிக்கையா இருங்க. நீங்களும் நானும் மனம் திரும்பிட்டோம்னா அதுல என்ன வார்த்தை சொல்லப்படுது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாட்சமா என்ன சொல்றாரு? அதுல மனம் திரும்ப, பாவத்தை விட்டு விலகி, அல்லேலூயா, பாவத்தை விட்டு விலகணும். பாவம் எனக்குள்ள ஒளிந்து கிடக்குது, வெளிப்படும் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. என் சகோதர சகோதரி, இந்த இடத்துல பார்க்கிறோம், எப்பொழுது அப்போஸ்தலனாகிய இந்த பேதுரு என்ன பண்றாரு, மனம் கசந்து அழுது தன்னுடைய பாவத்தை உணர்ந்தாரோ அப்பொழுது தேவனுடைய கிருபை அவரை சூழ்ந்து கொள்ளுது. சூழ்ந்து கொண்டு என்ன செய்யுது, அவர் விட்டு விலகி விடாதபடி, தேவ அன்பை விட்டு விலகி விடாதபடி, தேவ விசுவாசத்தை விட்டு விலகி விடாதபடி அவரை என்ன பண்ணுகிறது, பாதுகாத்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. 4வது பாயிண்ட் சொல்றேன், கவனிங்க. நாம் தவறுவோம் என்பதை அறிந்திருந்தாலும் கிறிஸ்து நம்மை கிருபையால் தேர்ந்தெடுத்தார் என்ற உண்மை நம்ம என்ன பண்ணும், மனம் திரும்ப நம்மை தூண்டும். அல்லேலூயா. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொன்றும் சில நேரங்களில் நம்மை அறியாம சில தவறுகள் செய்தாலும் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற உண்மை உங்களை என்ன செய்யுமா, மனம் திரும்புவதற்கு தூண்டுமா. தவறு பண்ணினாலும் அந்த தவறிலிருந்து ஜெயிக்கிற பிள்ளைகளா என்ன பண்ணும், கொண்டு வரும். அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் தவறு செய்தாலும், தான் தேவனுக்கு விரோதமாக அந்த தேவனை மறுதலித்தாலும் கர்த்தர் தன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிறார் என்கிற உண்மையை அறிந்த மகனாக இருந்ததனால தான் தன் தவறை உணர்ந்து தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணார், அலறாரு. சில நேரங்களில் சில தவறுகள் நம்மளை நீங்களும் நானும் அறியாம பண்ணிடுறோம். இந்த இடத்துல யாருமே மகா பரிசுத்தமா, நீங்களும் சொல்றேன், நானும் சொல்றேன், கேட்கிற எல்லாரும் சொல்றோம். ஆனா எந்த தவறு பண்ணாலும், எந்த பாவம் பண்ணாலும் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கிற காரியத்தை ஒருபோதும் மறந்து போயிடாதீங்க. தேவ திட்டம் உங்க மேல இருக்குதுன்னு என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. தேவனுடைய கிருபை என் மேல் இருக்கிறது, தேவ திட்டம் என் மேல் இருக்கிறது என்பதை உணர்ந்த பிள்ளைகளா இருந்தோம்னா, நாம் தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விலகி தேவ சமூகத்திற்கு நேராக என்ன பண்ணிடுவோம், வந்துருவோம். அல்லேலூயா. பைபிளில் நிறைய பேர் அதுக்கு சிறந்த உதாரணமாக நம்ம பார்க்குறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேதுருவை பார்க்குறோம். இன்னும் சில பேர் தாவீதை பார்க்க முடியுது. தேவ திட்டம் தாவீதின் மேல் இருக்கிறத உணர்ந்த உடனே பத்சேபாள் இடத்துல பாவம் பண்ண உடனே என்ன பண்ணாங்க, என்னங்க பண்ண, பத்சேபாள் இடத்துல பாவம் பண்ண உடனே திரும்ப தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து 7 நாட்கள் கதறி அழுது அந்த குழந்தை செத்து போன உடனே என்ன பண்ணா, எழுந்து வந்து தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டுட்டு அடுத்த வாழ்க்கையை என்ன பண்ண, அர்ப்பணிச்சு தொடங்கினான். நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்து, நான் தான் ஆண்டவர்கிட்ட 7 நாள் மன்னிப்பு கேட்டேன்ல, ஆண்டவர்கிட்ட உபவாசம் இருந்தோம்ல, நான் தான் ஜெபிச்சேன்ல, எதுக்கு பத்சேபாள் இடத்துல பிறந்த என் குழந்தைய ஆண்டவர் கொல்லணும், எதுக்கு அந்த குழந்தைய கொல்லணும் ஆண்டவர்? சில பேர் இப்படின்னு சொல்றான், ஏங்க பத்சேபாளுடைய முதல் குழந்தை இறந்து போச்சு, 2வது குழந்தை சாலமோன் தானே தாவீதுக்கு அப்புறமா சக்சஸரா வந்தான், தாவீதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவனை தானே தேர்ந்தெடுத்தாரு, அப்ப நம்ம என்ன தப்பு பண்ணாலும் என்ன பாவம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஏற்றுக்கொள்ளுவாருங்க. நம்ம தப்பு பண்ணலாம், பாவம் பண்ணலாம். நான் தாவீதை பத்தி நிறைய பேசிட்டேன். முதலாவது தாவீது முதல் குழந்தை என்ன பண்ணா, இழந்து போனான். 2வது அதுக்கப்புறம் ஆண்டவர் மன்னித்து சாலமோனை தேர்ந்தெடுத்தாலும் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில வந்த தொல்லைகள், வேதனைகள் எல்லாமே யாரால வந்துச்சு, அவனுடைய எல்லா பிள்ளைகளாலையும் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. இன்னொருத்தன் என்ன பண்ணிடுறான், கெடுத்துறான். இன்னொரு பையன் வந்து, மூத்த பையன் வந்து இளைய பையனை கொலை பண்ணிடுறான். கடைசி நேரத்தில் சாலமோன் அரியணை ஏறும்போது அதோனியா வந்து என்ன பண்ணுறான், அவன் அரியணை ஏறுவேன்னு சொல்லி கடைசியில் அவனையும் கொலை பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் மன்னிச்சுட்டார். ஆனால் அதுக்குண்டான தண்டனை யார் அனுபவித்தா? அல்லேலூயா. அப்ப தேவ திட்டம் என் மேல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, தேவனை விட்டு நாம் விலகி போனாலும், தேவ சத்தத்தை மீறினாலும், தேவ திட்டத்தையும் தேவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம தேவன்கிட்ட மனம் திரும்பி என்ன பண்ணிடுவோம், வந்துடுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி உணர்ந்து நிக்கிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார்,
மோசேயை போல, யோசேப்பை போல, ஆபிரகாமை போல கர்த்தர் என்னை அழைத்தது மாத்திரமல்ல, என் மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அப்படி திட்டம் வைத்திருக்கிறதுனால நான் ஒவ்வொரு பாவத்தை செய்யும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு விலகி அந்த பாவத்தை ஜெயம் கொள்ளுகிற பிள்ளையா நான் மாறுறேன். நல்லா கவனிங்க, பாவத்தை தொடர்ந்து செய்கிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. பாவத்தை விட்டு விலகிறது அப்படின்னா, போன தடவை 10 கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னா இந்த தடவை என்ன பண்ணும், ஒரு 7 கெட்ட வார்த்தை பேசும். இன்னையிலிருந்து கவுண்ட் பண்ணிக்கிறேன் பாஸ்டர், அப்படி சொல்லக்கூடாது. 7 கெட்ட வார்த்தை. அடுத்த முறை என்ன பண்ணணும், 4ஆ மாறணும். அடுத்த முறை என்ன பண்ணணும், 1ஆ மாறணும். அதுக்கு அடுத்த முறை 0வா மாறணும். கெட்ட வார்த்தையை வாயில் வரக்கூடாது. என்ன கோவம் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிகரெட் பிடிக்கிறது, பீடி குடிக்கிறது, தவறான எண்ணங்கள், எந்தெந்த காரியத்தை விட்டு விலகணுமோ இதெல்லாம் இப்படி நீங்கள் விட்டு விலகணும். தொடர்ந்து பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பேன், நான் ஆண்டவர் மன்னிப்பார், அப்படி இல்லை. அப்ப ஆண்டவரிடத்துல நீங்க என்ன பண்ணணும், ஜெய பலனை பெற்றுக்கொண்டே இருக்கணும். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவத்தை ஜெயிக்கிற ஒரு பலன், அந்த பாவத்திலிருந்து முழுவதுமாக வெளியே வந்து ஜெயிக்கிற பலனை ஆண்டவர் கொடுக்கணும். அதனால சில விளைவுகள் உண்டு, அதனால சில காரியங்கள் இழந்து போகலாம். ஆனா கர்த்தர் உங்களோடு பேசுற வார்த்தை அதுதான். 5வது பாயிண்ட் நான் சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன், கவனிங்க. நாம் மனம் திரும்பிய பிறகு கிறிஸ்து காட்டும் அசாதாரணமான கிருபை அவரிடம் நம்மை மீண்டும் ஈர்க்கிறது. அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பின உடனே உலகத்தில் ஒன்று நடக்கும். ஒருத்தர் போய் ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம ஒப்பு கொடுத்துட்டு, இல்லைங்க நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள முழுதும் நம்புவோமா? ஒருத்தர் உங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 5000 பணத்தை வச்சுருக்கிறீங்க, முன்னாடி 5000 பணத்தை வச்சுருக்கிறீங்க, காசை ஒரு 200 ரூபா திருடிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க, இனிமேல் நான் காசு திருடவே மாட்டேங்க, தயவு செய்து நீங்கள் அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சரி, இவங்க இனிமேல் காசு திருட மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டீங்க. ஆனால் அடுத்த முறை திரும்ப அதே போல் 5000 ரூபாய் நீங்கள் வைப்பீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் தான், உங்களை எல்லாத்தையும் தான் கேட்குறேன். வைப்பீங்களா? ஏன் வைக்க மாட்டீங்க? அவன் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் என்னதான் பண்ணாலும் திரும்ப அவன் மீது நமக்கு என்ன வராது, அந்த அம்மா மேல மீது திரும்ப நமக்கு என்ன வராது, நம்பிக்கை வராது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஒரு தடவை மனம் திரும்பி விட்டு விலகிட்டோம்னா கர்த்தர் நம்ம என்ன பண்ண மாட்டார், விட்டு கொடுக்காதவர். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, லூக்கா 24:34 வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:34. யாருக்கு? கர்த்தர் மெய்யாகவே உயிர் தெழுந்து சீமோனுக்கு என்ன பண்ணார்? ஏங்க 12 சீஷர்களுங்க, 12 சீஷர்கள்ல யூதாசு காட்டி கொடுத்தா செத்து போயிட்டான். மீதி எத்தனை சீஷர்? நீங்க தான் கணக்கு சொல்லணும். எத்தனை சொல்லணும்? 11. இப்போ இந்த 11 பேத்துல ஒப்பிடும்போது யார் ரொம்ப மோசமான ஆளு? ஒருத்தவங்க சொல்றாங்க பேதுரு, நீங்களும் சொல்லுங்க. அமைதியா இருக்கீங்க. யார் ரொம்ப, நான் சொல்றது இந்த 11 பேர்த்த ஒப்பிடுங்க, இதுல யார் ரொம்ப மோசமான ஆளு? இப்போ பேதுரு ஓடி போயிட்டாரு, பேதுரு மறுதளிச்சார். மீதி இருக்கிறவருடைய 10 பேரும் நம்ம கவனிக்கிறோம், அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இப்போ இவங்க 10 பேர் ப்ளஸ் பேதுரு, இவங்க எல்லாத்தையும் 11 பேரையும் ஒப்பிடுங்க. ஒப்பிட்டு இதுல யார் ரொம்ப மோசமான ஆளு? 11 பேருமே மோசமான ஆளுங்கிறார். தோமா மோசமான ஆளுங்கிறார். அடுத்தது மற்றவங்களாம் தூங்கிட்டீங்களா? இல்லை, நல்லா கவனிங்க, பாயிண்ட் பாருங்க. இவ்வளோ தூரம் பிரசங்கம் பண்ணி நீங்கள் உங்களுக்கு புரியல பாரு. அதாவது என்னன்னா 11 பேர், 11 பேரில் இந்த 10 சீஷர்கள் என்ன பண்ணாங்க, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இவங்க போய் எங்கேயுமே இயேசு எனக்கு தெரியாதுன்னு என்ன பண்ணலை, சொல்லலை. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா சீமோன். இவங்க எல்லாம் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. சீமோன் எத்தனை தப்பு பண்ணியிருக்காப்ல? 3 தடவை மறுதளிச்சிருக்கிறான், இயேசுவே யாருன்னு தெரியாம. அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறான், இவனும் ஓடி ஒளிந்து கொண்டான். இப்போ இதில் இருக்கிறதுலே மோசமான ஆள் யாரு? பேதுரு தான் மோசமான ஆள். சீமோனுங்கிற பேதுரு. அப்போ அந்த சீமோனோ இல்லை பேதுரு தான் மோசமான ஆள். இப்போ ஆண்டவர் உயிர் தெழுந்த உடனே யாரை போய் சந்திச்சிருக்கணும்? நீங்களும் நானும் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், யாரை போய் சந்திச்சிருப்போம்? ஒருவேளை உயிர் தெழுந்திருக்கிறோம், யாரை போய் சந்திப்போம்? 10 பேர்த்த தான் போய் சந்திப்போம். பேதுருவை போய், ஏண்டா என்னை காட்டி கொடுத்தவன் நீ, அவன் ஒரு தப்பு தான் பண்ணா, நீங்களே 2 தப்பு பண்ணி, நீயா என்னை தேடி வாடா,
அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? சீமோன் தரிசனம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 16:6-7. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும், யார் இடத்திற்கு? காட்டி கொடுத்தது மாத்திரம், அதாவது மறுதளிச்சது மாத்திரமல்ல, ஓடி போன ஒரு ஆளு. ஏன் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க போய் அவங்க சீஷர் இடத்துக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏன் ஆண்டவர் பேதுருவிடத்திற்கும் நீ போய் என்ன பண்ண சொல்லு? ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனம் திரும்புதல் மூலியமாக தன் பாவத்தை உணர்ந்து இன்னமும் குற்ற உணர்ச்சியோட யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா? பேதுரு உட்கார்ந்து. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி யோசிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்ன யோசிக்கிறாருன்னா, எல்லோரை காட்டிலும் யாருக்கு அதிக அன்பு தேவைப்படுகிறது? அல்லேலூயா. வீட்டில் ஒரு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளை நீங்க என்ன பண்றீங்க? போட்டு ஒரு எல்லாம் அடிக்கிறீங்க. அப்படி அடிக்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு பிள்ளையை காட்டிலும் ஏதோ ஒரு வேகத்தில் இன்னொரு பிள்ளைய, காரணமான ஒரு பிள்ளையை போட்டு வேகமாக அடிச்சிடறோம். இப்போ அடிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணுறோம்? ஐயோ அடிச்சிட்டமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது உண்டு, அப்படின்னு கவலைப்படுறது உண்டு. அப்படி கவலைப்படும் போது அதிக தப்பு பண்ணி அதிக அடி வாங்கின பிள்ளைய குறித்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவலைப்படுவீங்களா? இல்லை 2ஆவதாக அடிச்சுமே அந்த பிள்ளைய குறித்து கொஞ்சம் கவலைப்படுவீங்களா? அதுதானே, தப்பு பண்ணிட்டா, இருந்தாலும் பெரிய தப்பு அவள் தான் பண்ணா, இருந்தாலும் நம்ம அப்படி கஷ்டமாக அடிச்சுட்டோமே, அதிக அடி அடிச்சுட்டோமே. இப்போ அந்த பிள்ளை மேலே ஒரு அதிக பாசம் வரும். வா இந்த ஒரு பிஸ்கெட் கொடுக்குறத இந்த 2 பிஸ்கெட் நீ வச்சுக்கோ. அப்போ இந்த பிள்ளை கூட கேட்கும், நான் ஒரு தப்புமே பண்ணல, என்ன போட்டு அந்த அடி அடிச்சிங்க, ஆனால் அவளுக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க, இல்லை அவனுக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ அன்பை காட்டுறீங்களே அப்படின்னு கேட்குறது உண்டு. இயேசு கிறிஸ்து பாருங்க, தப்பு பண்ணிட்டான், மனம் திரும்பிட்டான், ஒப்பு கொடுத்துட்டான், இருந்தாலும் அவன் தேவையில்லை, அவனை ஒதுக்கி வைப்போம். அதுக்கு பதிலாக நம்மகிட்ட உண்மை உள்ளவனா யார் இருக்கா? யோவான் இருக்கான், தோமா இருக்கான், அந்திரேயா இருக்கான், யாக்கோப் இருக்கான். இவங்களையெல்லாம் விட்டுட்டு தேவ சித்தம், தேவ திட்டம் பேதுரு மேல இருக்கும்போது, அவன் தவறு பண்ணி அதை மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பேதுருவை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கடவுள் பேதுருவை ஏற்றுக்கொண்டார். இனிமே நீ தகுதி இல்லாதவன், நீ இதுக்கு வேலைக்கு ஆகாதவன், நீ எப்ப வேணா தப்பு பண்ணுவ, நீ எப்ப வேணா பாவம் பண்ணுவ என்று சொல்லி வெறுத்து ஒதுக்காமல் வசனத்துல பார்க்கிறோம், பேதுருவிடத்துல போய் சொல்லுங்கப்பா. ஒருவேளை இந்த பெண்கள் எல்லாரும் போய் அந்த சீஷர்கள் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 8 பேர், 2 பேர் அங்கே போயிட்டாங்க. 8 பேர் 9 பேர் 9 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது, எப்பா ஏசு கிறிஸ்து அங்கே இல்லைப்பா, உயிரோட எழுந்துட்டாரு, உங்ககிட்ட எல்லாம் சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? பொதுவாக போயிருக்கோம். அப்புறம் யோசிங்க, டீ கீது போட்டு தரட்டா? பேதுருக்குள்ள என்ன வந்திருக்கும்? குற்ற உணர்ச்சி வந்துடும். குற்ற உணர்ச்சி வந்தால் என்ன நடந்திருக்கும்? பின்வாங்கி இருக்கலாம். வேற போய் என்ன பண்ணிருக்க மாட்டான்? கல்லறைய பார்த்திருக்க மாட்டான். அல்லேலூயா. இப்ப ஒரு எக்ஸ்ட்ரா பாருங்க, அண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி போய் என்ன பண்றாங்க? எப்பா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருப்பா, உங்ககிட்ட எல்லாம் சொல்ல சொன்னாருப்பான்னு சொல்லிடணும்னு பேதுருக்கு அங்க கருக்குன்னு என்ன பண்ணிருக்கோம்? இருந்திருக்கும், கவலையா இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த லேடிஸ், அந்த பெண்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, எல்லா சீசர் இடத்துலையும் சொல்ல சொன்னாருப்பா, முக்கியமா யாருக்கிட்ட சொல்ல சொன்னாரு? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன மறக்கல, ஆண்டவருடைய திட்டம் என்னை விட்டு விலகல. கர்த்தர் என்னுடைய மன்னிப்பை, அதாவது நான் கேட்ட பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய மனம் திரும்புதலை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் ஆண்டவர் என்ன என்ன பண்ணியிருக்கிறாரு? என்னை தனியா கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா என்று சொன்ன உடனே கல்லறையை நோக்கி ஓடினது 2 பேரு, ஒன்று பேதுரு, இன்னொன்று யோவான். அதுல முதலாவது வேகமா ஓடின ஆள் யாரு? பேதுரு. அல்லேலூயா. பேதுருக்கு வயசு அதிகமா, யோவானுக்கு வயசு அதிகமா? பேதுருக்கு தான் வயசு அதிகம், யோவான் சின்ன பையன். அப்ப யோவான் யார் அதிகமா ஓடி இருக்கணும்? வேணா யோவான் தான் ஓடி இருக்கணும். வயசான ஆளா இருந்துக்கிறனால பேதுரு கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிருக்கணும். அப்ப நான் யோசிச்சேன், எந்த அளவுக்கு தனக்குள்ள வேகத்தை யார் ஜெனரேட் பண்ணிருப்பா? யார் உருவாக்கியிருப்பா? பேதுரு உருவாக்கியிருப்பார். தன்னை விட வயசு கம்மியா இள வயசு பையன், அந்த வயசுல அவனுக்கு ஒரு குழந்தையே இருந்திருக்கலாம், மனைவி இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. வயசான ஒரு ஆள் பேதுரு.
அவன் தனக்குள்ள அவ்வளோ வேகத்தை போட்டி போட்டு ஓடின மாதிரி சின்ன பையனோட போட்டி போட்டு அதை விட வேகமாக ஓடி பேதுரு என்ன பண்ணா போய் பார்த்தான். என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. தேவ கிருபை அந்த அரவணைக்கும் போது பேதுருவால் அதை என்ன பண்ண முடியல, தாங்கி கொள்ள முடியல. இதெல்லாம் கூட விடுங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வரார். வந்த உடனே எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கான்வர்சேஷன் போகுது, எல்லாத்துக்கூடயும் ஆண்டவர் உரையாடுறார். பிரத்யேகமாக ஒரு 2-3 பேரோட ஆண்டவர் உரையாண்டார். யார் கூட உரையாண்டார்? உரையாடினார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது எம்மாவு போன சீஷர்களோடு என்ன பண்ணார், பிரத்யேகமாக பேசினார். அடுத்தது யாரோட பேசினார்? உயிர்த்தெழுந்த பிறகு பைபிளில் குறிப்பிட்டிருக்குல்ல, யாரோட பேசினார்? தோமாவோடு பேசினார். என்ன பேசினார்? விழா எலும்பை வந்து தொட்டுப்பாரு, நீ தானே என்ன சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்லி பேச. அதுக்கு அடுத்தது யாரோட பேசினார் அப்படி அதிகமாக அப்படின்னா பேதுருவோட பேசினார். என்ன பேசினார்? என்ன சொன்னார் ஆண்டவர்? பேதுரு, நீ என்ன நேசிக்கிறியா? எத்தனை தடவை கேட்டார்? பேதுரு எத்தனை தடவை மறுதளிச்சான்? சமமாயிருச்சா? கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறான் பேதுரு. முதல் தடவை கேட்குறாரு, பேதுரு என்ன நேசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே. ரெண்டாவது தடவை கேட்குறேன், பேதுரு என்ன நேசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே. மூணாவது தடவை சொல்கிறான் பேதுரு. மூணாவது தடவை ஆண்டவர் கேட்குறாரு, பேதுரு என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டோன்னே பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். ஹல்லேலூயா. நான் எப்படிப்பட்டவங்கிறது என்ன பண்ணும், உமக்கு என் வாயால் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் அப்படி சொல்லி நான் மறுதளித்தேன். அப்படி மறுதளித்தாலும் திரும்ப மேலே அன்பு இருந்ததுனால தான் உங்கள்கிட்ட வந்து நான் மனம் திரும்பினேன். அப்படி மனம் திரும்பினால தான் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீங்க. நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டதுக்கு உண்டான அடையாளம் உயிர்த்தெழுந்த உடனே தேவதூதர்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கிறீங்க. போய் சீசர் இடத்துல சொல்லு, அது மாத்திரமில்ல பேதுருவுக்கிட்ட பிரத்யேகமாக சொல்லு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி வந்ததுனால தான் இன்றைக்கி என் முன்னாடி உட்காந்து நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. யோவானை கூப்பிட்டு ஆண்டவர் பேசினாரா? ஏன் யோவான் என்னை கூப்பிட்டு ஓடி போனேன், இன்னுமே என்கிட்ட ஓடி போவியா கேட்டாரா? எம்மாவு சீசர்கள்ட்ட போய் பேசும்போது, எம்மாவு சீசர்களோடு நடந்து போகும்போது ஏன் என்னை விட்டு ஓடி போனீங்க கேட்டாரா? இல்லை. தோமா கிட்ட பேசும்போது கூட தோமாவுடைய சந்தேகத்துக்கு தான் பதில் கொடுத்தாரா தவிர ஏன் தோமா என்னை விட்டு ஓடி போன கேட்டாரா? இல்லை. அந்திரேயா பார்த்து கேட்கல, யாக்கோபை பார்த்து கேட்கல, யோவானை பார்த்து கேட்கல. ஆனால் பிரத்யேகமாக என்ன பண்ணுறாரு? பேதுருவை பார்த்துக்கிறாரு. பேதுரு என்ன நேசிக்கிறியா? ஏன் அப்படி கேட்டார்? எதுக்காக அப்படி கேட்டார்னா அது வேற ஒரு பிரசங்கம். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அந்த பிரசங்கம் யூடியூப்ல இருக்கு, நீங்க வேணா போய் பார்க்கலாம். கர்த்தருக்கு தெரியும் எல்லாமே. என்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில வருகிறோமோ, என்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில வருகிறோமோ அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ள முடியும். கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது ஒரு மனுஷன் தேவனுடைய கிருபையை இந்த உலகத்துல உணரணும்னா எப்ப உணர ஆரம்பிப்பான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என் பாவங்களை சுமந்தார்னு சொல்லி. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய கிருபை இந்த பூமியில உணரணும்னா இயேசு கிறிஸ்து என் பாவத்தை சுமந்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக அடிபட்டார், இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை எப்ப நீங்க உணர்ந்து கொள்கிறீர்களோ, எப்ப உண்மையா ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் பாவத்தை நீங்களும் நானும் உணர முடியும். எப்ப பாவத்தை உணர்கிறோமோ அப்போதான் மனம் திரும்புதல் வரும். எப்பொழுது மனம் திரும்புதல் வருகிறதோ அப்பொழுதுதான் தேவனுடைய கிருபை முழுமையாக உங்களை என்னை சார்ந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை வீட்டில் போட்டோவை மாட்டி வைக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை டாலராக வச்சுக்கிறது இல்லை. வண்டிக்கு முன்னாடி போட்டுக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அடிக்கப்பட்டார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினாருங்க. நீங்கள் உணர்ந்தீங்களா என்னைக்காவது? எஸ் பாஸ்டர், நாங்கள் உணர்ந்துருக்கிறோம். ஆமாங்க ஐயா, நாங்கள் உணர்ந்துருக்கிறோம். சரி, உணர்ந்து நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் வாழ்க்கையில்? இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் கேள்வி கேட்போமே. இயேசு கிறிஸ்து எனக்காக அடிபட்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து என் பாவங்களை சுமந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். எஸ், அதை நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் என் வாழ்க்கையில? என் தாயும் என் தகப்பனும் சில நேரத்தில் நம்ம சொல்றது உண்டு, உங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா, உங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு செலவு பண்றாங்க தெரியுமா. அப்படி கஷ்டப்படுகிறதை பிள்ளைகள் உணர்ந்தா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? தாய் தகப்பனை நேசிப்பார்கள். அடுத்தது, நீங்கள்லாம் குழந்தைகள் ஸ்ட்ரைட்டாக 35 வயசில் வந்துட்டீங்களா என்ன? இப்போ உங்கள் வாழ்க்கையிலும் சொல்லியிருப்பாங்கல்ல, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாரு, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தி இருக்கிறாரு, உங்கள் அம்மா உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி இருக்கிறாங்க, உங்கள் அப்பா உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பாதுகாத்துருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லும்போது அதை உணர்ந்த பிள்ளை, எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க, எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உணர்ந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? பெற்றவங்கள பார்ப்பாங்க. அடுத்தது நல்லா படிப்பாங்க. அடுத்தது நல்லா நேசிப்பாங்க. அப்போ அடுத்தது என்ன பண்ண மாட்டாங்க? அதிக செலவு பண்ண மாட்டாங்க.
தவறும் பண்ண மாட்டாங்க. சினிமாவுக்கு போகிறது, ஊர் சுற்றுறது, தப்பு பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்களை பண்ண மாட்டாங்க. ஏன்? எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறதை நான் உணர்ந்துருக்கிறேன். சில பேர் சொல்கிறது உண்டு, இந்த பிள்ளை பாரு என்ன ஊதாரித்தனமாக இருக்குது, இவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா, இவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா, ஊர் சுற்றிட்டு இருக்குது பாரு, இப்படி வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது பாரு. நீங்கள் உங்கள் வாயிலே அந்த வார்த்தை வந்திருக்கா இல்லை? சில பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? அப்படிலாம் இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? சொல்லியிருக்கோம், நிறைய வார்த்தை சொல்லியிருக்கோம். அப்போ தன் தாய் தகப்பன் படுற கஷ்டத்தை, வேதனையை ஒரு மகளோ ஒரு மகனோ உணரலைன்னா தொடர்ந்து என்ன பண்ணிக்கொண்டே இருப்பாங்க? தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஊதாரித்தனமாக செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஊதாரித்தனமாக ஊர் சுற்றி கொண்டே இருப்பார்கள். ஆனால் எப்பொழுது தன்னுடைய தாயின் கஷ்டத்தை ஒரு மகன் உணர்கிறானோ, எப்பொழுது ஒரு தந்தையின் கஷ்டத்தை ஒரு மகள் உணர்கிறாளோ, அவருடைய மனசு எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, நான் உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், படித்து அவங்களுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல ஜெயித்த பிள்ளையாக நிற்கணும், அவங்கள நான் பாதுகாக்கணும், அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கணும், அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு பிள்ளை ஒரு மகன் என்ன பண்ண நிற்பான். தாய் தகப்பன் கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளைகளாக இருந்தா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தாய் தகப்பன் கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளைகளா உணராத பிள்ளைகளா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்றீங்க? உணர்ந்த பிள்ளை. இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை உணர்ந்த பிள்ளைகளா உணராத பிள்ளைகளா? அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை உணர்ந்த பிள்ளைகளா இருந்தா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு பக்தி வைராக்கியமா இருக்கணும். அதே சமயத்தில் ஊர்ல வேற ஒருத்தவங்க, இவங்கெல்லாம் யாரு கிறிஸ்தவங்க, என்ன வாய் பேசுறாங்க, ஆராயணும். அப்ப அதை ஆராய்ந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். அப்ப இன்னொருவர் நம்மை பார்த்து, நீ எல்லாம் கிறிஸ்தவனா, இப்படி தப்பு பண்றிய, இப்படி கெட்ட வார்த்தை பேசுறிய, இப்படி துரோகம் பண்றிய, இப்படி ஏமாத்துறீனா, சிலுவையின் மரணத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சுமந்த பாவத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணல, உணரலின்னு அர்த்தம். உணர்ந்த பிள்ளைகளா இருந்தா ஒருபோதும் நீங்களும் நானும் என்ன பண்ண மாட்டோம்? பாவம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. தவறு பண்ண மாட்டோம். எங்க அப்பா கஷ்டப்பட்டார், ஏசப்பா எனக்காக கஷ்டப்பட்டார், எனக்காக முள்முடி வாங்கினார், எனக்காக சிலுவையில் நிர்வாணமா இருந்தார், எனக்காக ஆணிகள் வாங்கினார், எனக்காக காலில் ஆணி வாங்கினாருங்க ஐயா, எனக்காக ஈட்டி குத்தப்பட்டது. எங்க ஏசப்பா எனக்காக கஷ்டப்பட்டார், அதுக்கு என்ன பண்ண போற? என் ஏசப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் ஒரு வாழ்க்கை வாழுவேன், பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன், வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருப்பேன். 4 பேர் பார்த்து சொல்லணும், ஓ இவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை, அவ்வளோ உண்மையா இருக்கிறாங்க பாருங்க, அவ்வளோ பக்தி வைராக்கியமா இருக்கு, 4 பேர் பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்க முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாமா அந்த நாள்ல?